அஸ்ஸலாமுஅலைக்கும். ஃப்ரைடே மார்னிங் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே ஃப்ரைடே. ஸோ அதனால் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரைடே மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் வந்து செய்வோம். ஆஸ் யூ நோ வெல் ஃப்ரைடே வந்து கீ ரைஸ் அந்த மாதிரி செய்வோம். பட் இன்றைக்கி என்னன்னா ஸோ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஜாபில் வந்து பிஸியாக இருக்கிறதுனால ஆஃப்டர்நூன் ஃபுட் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஸோ ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சாட்டர்டே லெஷராக எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்லாம். அந்த நான்வெஜ் சாப்பிட்றப்ப ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி 5 days வெஜிடேரியன் எடுத்துருவேன். அட் த எண்டு பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வீக் அந்த 1 day வந்து நான்வெஜ் எடுத்து நல்லா திருப்தியாக வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வெஜிடேரியன்லேயே பண்ணிட்டேன். ஸோ வெஜிடேரியன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வெஜிடபிள் பிரியாணி வந்து லாஸ்ட் வீக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு ஃபுட்டை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ அது வந்து நெக்ஸ்ட் வீக்கே வந்தால் கூட எனக்கு அந்த ஃபுட் வந்து ரிப்பீட் பண்ண பிடிக்காது. ஸோ லாஸ்ட் டைம் வீக் வந்து பார்த்தோன்னா வந்து நான் வெஜ் பிரியாணி மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த தடவை வந்து பிரியாணியில் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு. மஷ்ரூம் அண்ட் மோரோவர் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இல்லையா, அதனால் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இது எதுவுமே வந்து பிளான்டு கிடையாது. எப்பயுமே வந்து முந்தின நாள் பிஃபோர் 1 டேவே இந்த ஃபுட் வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு மைண்டில் பிளான் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். காலையில் எழும்பி நான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அவைலபிலிட்டிஸ் பார்த்துருவேன் என்னென்ன இருக்குதுன்னு. பட் நேற்று நைட் ரொம்ப டயர்டில் தூங்கிட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கணும்னு யோசிச்சு ஓகே மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலான்னு மஷ்ரூம் அண்டு பிரியாணிக்கு வந்த மற்ற சாமான் எல்லாம் இருந்துச்சு. பட் தயிர் இல்லை. ஸோ நான் யூ ஓன்ட் பிலீவ் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே 7 o'clock தான். ஆனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவைலபிளாக இருந்ததுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனியன் அண்ட் தக்காளி மட்டும்தான் வெட்டணும். ஸோ அதனால் ஜெப்டோவில் போட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி ஜெப்டோ ரொம்ப என்னை பழி வாங்கிருச்சு. யூஸ்வலி வந்து ஜெப்டோ வந்து ஆன் டைமுக்கு எனக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அண்ட் டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமே இருக்காது. அதாவது அவங்க அழகாக வந்து எனக்கு டோர் ஸ்டெப்பில் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னடானா நானே வந்து எப்போ வரும் ஏன்னா நான் எல்லாமே தாளிச்சிட்டேன். எனக்கு மஷ்ரூம் வேணும். ஸோ மஷ்ரூம் அடுத்து தான் வந்து பார்த்தேன்னா நான் ஸ்லோலி எவ்வளோ நேரம் வச்சுருப்பேன். டைம் வேறு ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணதே 7 o'clock தான். நான் வந்து எப்பயுமே பக்கத்தில் வந்து இந்த பாயில் பண்ணிடுவேன் இந்த தண்ணியெல்லாம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த கொதிக்கிறதுக்கு டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது அது ஆஸ் யூ நோ நான் எப்பயுமே சொல்கிறது தான். அம்மா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அது மாதிரி நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் தோ இதெல்லாம் பண்ணிட்டாலும் எனக்கு மஷ்ரூம் வர லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சூப்பராக பிரியாணி போட்டுட்டேன். அண்ட் வந்து லஞ்சும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஜெப்டோ அண்ணா வந்து என்னை ரொம்ப பழி வாங்கிட்டார். வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண வீடுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டார். அப்புறமா நான் ஃபோனில் வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ மஷ்ரூம் வராமல் பிரியாணிக்கெல்லாம் தாளிச்சாச்சு, என்கிட்ட நான்வெஜ்ஜும் இல்லை, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் டைம் ஆகும், என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக வீட்டு அட்ரஸை கரெக்டாக இது பண்ணி பையன் வேறு 2 தடவை லிஃப்ட்டில் ஏறி இறங்கிட்டான். பையனை தான் வந்து கீழே போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அவன் வேறு ரெடி ஆகணும் ஸ்கூலுக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மார்னிங் ஒரு வழியாக வந்து இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த ஒரு 5 minutes சோஃபாவில் உட்காரோம் பார்த்தீங்களா, அப்பான்னு. அதை மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இது நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு ரொம்ப எனக்கு 7:15க்கு வந்து நான் என் வீட்டை விட்டு கிளம்புனாதான் நான் 7:30 பஸ்ஸை பிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள். நான் மார்னிங் வந்து லைக் ஒரு 5:30க்கு எழும்புனா கூட நான் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. சம்டைம்ஸ் 6:30லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 hour கூட எனக்கு டைம் இருக்காது. 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவுக்கு எனக்கு 1 hourல வந்து என் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். 1 hourல முடிச்சுட்டு கடகடன்னு நான் ரெடி ஆகி 5 to 10 minutes தாங்க எனக்கு ரெடி ஆகிற டைமு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எகெயின் கிளம்பி அந்த பஸ்ஸில் தான் அப்பான்னு உட்காந்து ஒரு 1/2 hour ஆகும் என் காலேஜுக்கு ரீச் ஆக. காலேஜ் ரீச் ஆகிட்டு உடனே ஃபஸ்ட் ஹவர் இருந்துச்சுன்னா அது அதை விட மண்டை குடைச்சல். 8:15க்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ஹவர்னாலே அப்படியே எனக்கு கடுப்பாக இருக்கும். அறக்க பறக்க வந்து ஃபுட்டு கூட நான் மார்னிங் எடுக்கவே மாட்டேன் யூஸ்வலாக. நான் அதனாலேயே வந்து ரொம்ப வீக்காக போனேன். ஸோ மார்னிங் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு ஷேக் தான் எடுப்பேன். அதை குடிக்க கூட ஃபஸ்ட் ஹவர் எனக்கு இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டுக்க வந்து சம்மந்தி பண்ணேன். அண்ட் சூப்பராக இருந்தது சம்மந்தி. அண்ட் இன்றைக்கி அவுட்டிங் வெளியே வந்தேன்.
பையனை வந்து ஸ்கூல்லேருந்து பையனையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து பையன் மட்டும் என் கூட வந்தான் ஸ்கூட்டியில். ஸோ ஆக்சுவலும் என்னென்ன வேலை அப்படின்னு விசாரிக்கிறதும் அண்ட் வீடியோ வேறு எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க நான் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தேன்னு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையை சொன்னேன், நான் சேனல் வச்சுருக்கேன், ஸோ இந்த குளியல் பொடிக்காக தான் இந்த சாமான் வாங்க வந்தேன், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து சொன்னாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நான் இதில் காட்டியிருப்பேன், உங்களுக்கு அதை நான் போடுறேன். ஸோ இது பாருங்களேன், குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்து தர்பூசணி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இது தர்பூசணி இல்லையா, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, நமக்கு மைண்ட்லேயே இல்லை. ஸோ அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் நம்ம கேட்கவும் செஞ்சேன். நீங்கள் என்னென்னலாம் வந்து குளியல் பொடி போடுவீங்கன்றதுக்கு அவங்க அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்களே கேளுங்களேன். சொல்லுங்கள். பச்சை பயிறு, கார்போகரிசி, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, வெந்தயம், அப்புறம் பூலான்கிழங்கு, இதெல்லாம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். சூப்பர். வெற்றி வேறு, கஸ்தூரி மஞ்சள், ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள் நிறைய. ஹாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள். வெயில் பல்ல காட்டி இழிக்குதுன்றாப்புல நம்ம வடிவேல் சார் ஞாபகம் தான் வந்தது. சரியான வெயிலுங்க. பைக் ஓட்டிட்டு என்னால் முடியவே இல்லை. சரின்ட்டு பையன்கிட்ட டே வெட்டி வேற போடிடா அப்படின்னு சொல்லி எனக்கே சிரிப்பு தாங்கலை. பாவம் என் பையன். அவன்கிட்ட வந்து வெட்டி வேற கொடுத்துட்டு ஒரு கையில் வெட்டி வேற ஒரு கையில் ஜூஸு. ஐயோ, ஒரே காமெடியான டே இன்னைக்கு. சீரியஸ்லி இந்த மனுஷன் வேறு அப்போதுலேருந்து சோடா தருவார் நாரா பொங்க ரொம்ப நல்ல மனுஷங்க. அதுக்கப்புறமா சரி, எனக்கு அவரை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்ததுனால எனக்கு சரி ஓகே, இன்னும் 2 ஜூஸ் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து நம்ம நிறைய மரியாதை கொடுக்கணும். ஸோ அதுக்காகவே அதுவும் பாருங்களேன், எல்லா ஜூஸுக்குமே 30 ருபீஸ் தாங்க. யாருங்க இந்த காலத்தில் 30 ருபீஸ்? நான் கேட்டே விட்டேன், என்ன தாத்தா இவ்வளோ கம்மியான விலைக்கு தரீங்க, வேறு லெவல் தாத்தா நீங்கன்ட்டு. ஸோ பார்சல் 2 வாங்கிட்டு போனேன்னா பார்த்துக்கோங்க இன்றைக்கி. ஸோ என் பாப்பாவுக்கு வந்து பட்டர்ஸ்காட்சு, அதுக்கப்புறமா வந்து பட்டர்ஸ்காட்ச் நல்லா இருக்குன்ட்டு பக்கத்தில் இருந்தவங்க பிளேட்டை பார்த்தாமல இந்த கவுண்டமணி சார் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பேப்பர் ரோஸ்ட்டு சாப்பிட்டா லிவருக்கு நல்லதுப்பா, யார் உனக்கு சொன்னா அப்படின்னா, இல்லை பக்கத்து டேபிளில் சொன்னாங்கன்ற மாதிரி பட்டர்ஸ்காட்ச் ஜூஸு பக்கத்தில் ஒருத்தர் வாங்கினதை பார்த்து நானும் ஓகே பட்டர்ஸ்காட்ச் வாங்குவோம். இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஒரு ஜூஸ் கடையோ இல்லை வேற யூகோ, பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்றத பார்க்காதவன் இல்லவே இல்லை. எவனாவது ஒன்று ஆர்டர் பண்ணுவான், அதையும் நம்ம வாங்கி சாப்பிடுவோன்னு கண்டிப்பாக இதை லைஃப்பில் எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபன்னி டே இன்னைக்கு. நாளைய விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.